கடவுளோட விருப்பம். அவர் சொன்ன வழி நடந்து வந்தா சொர்க்கம். இதுதானே கடவுளோட விருப்பம். அவர் சொன்ன வழி நடந்து வந்தா சொர்க்கம். எல்லோரும் வாழணும், எப்போதும் மகிழணும், இதுதானே கடவுளோட விருப்பம். அவர் சொன்ன வழி நடந்து வந்தா சொர்க்கம். சந்தோஷமே வாழ்வெல்லாம் வளமாகுமே. மன்னிக்கும் குணம் வேண்டும், சிந்திக்கும் சொல் வேண்டும், வீடெல்லாம் சந்தோஷமே வாழ்வெல்லாம் வளமாகுமே. எல்லோரும் வாழணும், எப்போதும் மகிழணும், எல்லோரும் வாழணும், எப்போதும் மகிழணும், இதுதானே கடவுளோட விருப்பம். அவர் சொன்ன வழி நடந்து வந்தா சொர்க்கம். சுகமாகுமே. பெரியோரை மதிக்கணும், பெற்றோரை நினைக்கணும், நெஞ்செல்லாம் ஆனந்தமே, நினைவெல்லாம் சுகமாகுமே. மண்ணுக்கு மழை வேண்டும், அன்புக்கு மனம் வேண்டும், ஊரெல்லாம் கொண்டாட்டமே, உறவெல்லாம் கும்மாளமே. மண்ணுக்கு மழை வேண்டும், அன்புக்கு மனம் வேண்டும், ஊரெல்லாம் கொண்டாட்டமே, உறவெல்லாம் கும்மாளமே. எல்லோரும் வாழணும், எப்போதும் மகிழணும், எல்லோரும் வாழணும், எப்போதும் மகிழணும், இதுதானே கடவுளோட விருப்பம். அவர் சொன்ன வழி நடந்து வந்தா சொர்க்கம். இதுதானே கடவுளோட விருப்பம். அவர் சொன்ன வழி நடந்து வந்தா சொர்க்கம். எல்லோரும் வாழணும், எப்போதும் மகிழணும், இதுதானே கடவுளோட விருப்பம். அவர் சொன்ன வழி நடந்து வந்தா சொர்க்கம்.
டேய் இன்னைக்கு டீச்சர் சொன்ன கணக்கு ஒண்ணுமே புரியலடா. நீ தான் ரொம்ப புத்திசாலியாச்சே, உனக்கு எப்படி புரிய போகுது? ஏய் ஏன்டா? டேய் வாங்கடா, டேய் வாங்கடா, சீக்கிரமா வாங்கடா, விளையாட போலாம். டேய் பாபு நில்லுடா, வரேன். டேய் கிளாஸ்ல நீ துரசிங்கத்து கிட்ட சண்டை போட்டதானே டீச்சர் கிட்ட சொன்ன. அதுக்காக தானே உன்னை அவங்க அடிச்சாங்க. அதுக்கேண்டா நீ பல்ல கடிச்சிட்டு என்ன மறைச்சு பார்த்த? இந்த பல்லு கடிக்கிற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட இருக்கிற பல்லும் உடையும், முளைக்கிற பல்லும் முறியும். டேய் முத்துக்குட்டி, என்னடா அந்த பாபு பேரை நீ அங்கே அடிச்சு நொறுக்கி இருக்கணும்டா. என்னைக்காவது அவன் முறைகட்டும், மகர கடிய பேத்து டேய் எடுத்துறேன். முத்துக்குட்டி, இந்த புர்ரா என்னடா பள்ளிக்கூடத்துல என்ன கண்டு பயந்து நடுங்குன, இப்போ ஒரு மாதிரியா பாக்குற? என்னடா அது பள்ளிக்கூடம், நான் பதுங்குற இடம். இது பாயிற இடம். பாஞ்சிடுவியா? ஓலப்பாய சுருட்டுற மாதிரி சுருட்டிடுவேன். சுருட்டுறது நீயா இல்ல சுருண்டு விழுப்புறது நீயான்னு இப்போ பாத்துடலாம். நிறுத்துங்கடா. இனி என்கிட்ட மோதின இருக்கிற பல்லும் முளைக்கிற பல்லும் இல்லாம போயிடும். வாங்கடா. டேய் பாபு, எங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. என்னடா? முத்துக்குட்டி உன்னோட எவ்வளவு பெரிய பையன், அவனே அடிச்சு தோச்சிட்டியடா. டேய் நான் யார் தெரியும்ல? போத்துராஜா பேரன்டா. எங்க தாத்தா போத்துராஜா பேரை கேட்டாலே பசுமாடு கூட பயத்துல பாலை சொரக்குமா. அப்படியா? எங்க தாத்தா ஊருக்குள்ள நடந்து வந்தா அத்தனை பேரும் இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு வாய பொத்திக்கிட்டு மரியாதையா நிப்பாங்களாம். ஆமாண்டா, ஆளு சரியான உயரமா. அவர் உயரத்தையும் அவர் மீசையும் பார்த்தாலே பாக்குறவங்க எல்லாம் அப்படியே மிரண்டு போயிடுவாங்களாம். எங்க குலதெய்வம் கோயில்ல அவர் சாமி ஆடினா பாக்குறதுக்கு அவ்வளவு பயங்கரமா இருக்குமா. அப்படியா? ஆமாண்டா, சாமி ஆடும் போது எத்தனை ஆடு இருந்தாலும் சரி அத்தனை ஆட்டையும் பல்லால கடிச்சு ரத்தத்தை குடிச்சிருவாராம். கேக்குறதுக்கு பயங்கரமா இருக்குடா. அப்படிப்பட்டவனோட பேரன்னா என்ன எவன்டா ஜெயிக்க முடியும்? டேய் உன்ன மாதிரி ஒருத்தன் எங்களுக்கு சிநேகிதனா இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்குடா. டேய் பாபு, நேத்து சுருட்டு கொண்டு வரேன்னு சொன்னியடா. கொண்டு வந்திருக்கேன். யாருக்கும் தெரியாம எங்க அப்பா சட்டப்பையில இருந்து 2 சுருட்டும் 50 ரூபாய் பணமும் எடுத்துட்டு வந்திருக்கேன். காலையிலே கடைக்கு போய் கடலை மிட்டாயி மிச்சரு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய கட்டைப்பிடியும் பொறுக்கிட்டு வந்திருக்கேன். தோப்புக்குள்ள போய் கட்டைப்பிடியும் சுருட்டையும் குடிச்சுக்கிட்டே கடலை மிட்டாயும் மிச்சரையும் சாப்பிட்டுலாம். டேய் கவர்ச்சி புக் ஒன்று வச்சிருக்கேன், படிச்சு பார்த்தா நல்லா இருக்கும், நாளைக்கு கொண்டு வரேன்னு சொன்னியே, கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்க. யாருக்கும் தெரியாம தான் படிக்கணும். ஆலமரத்து அடியில வச்சு தரேன். அப்படியா? சரி சீக்கிரம் வாங்கடா. சீக்கிரம் போலடா. இந்த வயசுலயே சுருட்டு திருட்டு கவர்ச்சி புக்கு கேக்குதோ? வைக்கிறேன்டா. வேட்டு வேட்டு. ஏய் கையரா நவரா. அழகு.
எப்படி இருக்கு? ஏய் கையரா ரொம்ப நல்லா இருக்கு. ஏய் கையரா. ஏய் ஏய் என்னடா நீயே சாப்பிட்டுட்டு இருக்க? ஏய் எனக்கு கொஞ்சம் தாடா. ஏய் கொஞ்சா. டேய் அந்த புக் எடுடா. டேய் இந்த புக்க வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் படிக்க முடியாது. இங்க இருந்து படிச்சு எங்கேயோ ஒளிச்சு வச்சிரு. நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம். நாங்க இங்க இருந்து 4 மைல் தூரம் போறோம்டா. நாங்க வரேன்டா. டேய் சுருட்டு கட்டப்பையில பிடிக்காம போறீங்க? நாங்க போற வழியில படிச்சிட்டு போறோம். சரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. எனக்கு ரெண்டாவது கொடுங்கடா. எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கிறீங்க. எனக்கு கொடுங்கடா. சரி சரிடா. வரேன்டா. சரிடா போயிட்டு வாங்கடா. போயிட்டு வாங்க. என்ன இவ்வளவு அசிங்கமா எழுதி இருக்கு? படிக்கிறதுக்கே அருவருப்பா இருக்கு. முளைச்சி 3.25 இலை கூட விடல. அதுக்குள்ள திருட்டு சுருட்டு கட்டபீடி கவர்ச்சி புக்கு. போத்து ராஜா பேரா பிஞ்சிலேயே பழுத்திட்டியடா பழுத்திட்டியே. உன் கூட படிக்கிற பசங்களோட நீ பேசுனதை எல்லாம் துணியை துவைச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். வர்ற வழியில சுருட்டும் கட்டபீடியும் அவனுங்க குடிச்சுக்கிட்டு போறானுங்க. அவனுக்கெல்லாம் பிச்சைக்கார பசங்க. அவனுங்க கிட்ட எதுவுமே தேராது. நீ ரைஸ் மில் ஓனர் நரசிங்கத்தோட பையன், பணக்காரன். உங்ககிட்ட எவ்வளவு வேணாலும் கேட்கலாம். என்ன சொல்றீங்க? தினமும் நீ எனக்கு 100 ரூபா தரணும்னு சொல்ற. 100 ரூபாயா? ஆமா. இல்ல இந்த விஷயத்த உங்க அப்பா நரசிங்கத்துக்கிட்ட சொல்லிடுவேன். சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? உன் கண்ணு ரெண்டையும் விட்டுட்டு தோலை கிரிச்சின்னு உரிச்சி எடுத்துடுவா. வலி எப்படி இருக்கு தெரியுமில? தணல்ல விழுந்த தவளை மாதிரி இருக்கு ராசா. தினம் 100 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? என்னடா தெனாவட்டா பேசுற? இன்னைக்கு உங்க அப்பா சட்ட பையில இருந்து 50 ரூபாயும் 2 சுருட்டையும் எடுத்துட்டு வந்திருக்கல, அதே மாதிரி எடுத்துட்டு வா. சட்ட பையில பணம் இல்லைன்னா பணத்தை பீரோவில் வச்சிருக்கிறானா, இல்ல இரும்பு பெட்டிக்குள்ள வச்சிருக்கிறானா, இல்ல தலையாணி கடியில வச்சிருக்கிறானான்னு கவனிச்சுக்க. ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அபேஸ் பண்ணிடே. யாராவது பார்த்துட்டாங்கன்னா அப்படி பூனை மாதிரி சத்தம் போட்டு சமாளிச்சுடே. சரி வரேன். போட. ஏய் நில்ல. என்ன? நாளைக்கு மேல தெரு மத்தியில உட்கார்ந்துட்டு இருப்பேன். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது யாருக்கும் தெரியாம தனியா வந்து கொடுத்துட்டு போயிடு. சரி போடே. உழைக்காம வேர்வை சிந்தாம அலங்காரம் கலையாம தினம் 100 ரூபாய் கிடைக்க போகுது. சின்ன சிங்கம், இனி நீ சின்ன சிங்கம் இல்லடா, செல்வ சிங்கம். இந்தப்பா, இந்தா நீ வாங்க. நல்லா சாப்பிடுங்க. பாபு, என்ன வச்சுக்கிட்டே இருக்க? சாப்பிடுப்பா. நீ காட்டு. சாப்பிடு நல்லா. பாபு சாப்பிடுறா.
சாப்பிடு. நல்லா சாப்பிடுறா. அம்மா. என்னம்மா? இன்னைக்கும் நீ பிசைஞ்சு தந்த சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்குமா. நீங்க எல்லாம் நல்லா சாப்பிடணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் நிறைய காய்கறி பருப்பெல்லாம் போட்டு சமைச்சு நெய் போட்டு பிசைஞ்சு தரேன். நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சாப்பிடுறா. அம்மா, என்ன கண்ணா? சாப்பாடு இவ்வளவு ருசியா இருக்க காரணம் காய்கறி பருப்பு நெய் இல்லம்மா, பின்ன உன்னோட அன்புதாம்மா. பாபு, நீ என்ன சாப்பிடாம உட்காந்துருக்க? சாப்பிடு. சாப்பாடா இது? எப்படிதான் எல்லா கைதைங்களும் இதை தின்னுதோ தெரியல. இது நாய் கூட திங்காது. ஏய், சோத்தை இப்படி விசிறி அடிக்கிறியே, அறிவு இருக்கா உனக்கு? ஏய், உன் வேலையை பார்த்துட்டு போடா. அம்மா, எனக்கு இப்பவே கறி குழம்பு வச்சு கொடு, அப்பதான் நான் சாப்பிடுவேன். நீ பசியா இருக்கப்பா, இப்ப கொடுத்தத சாப்பிடு, அப்புறமா கறி குழம்பு வச்சு அதெல்லாம் தரேன். முடியாது, என்ன? எனக்கு இப்பவே வேணும். என்னப்பா? ஏமா இவன்ட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க? அவன் பசில கிடந்தா பசிலே கிடக்கட்டும். ஏய், என்னடா சொன்ன? ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா எவ்வளவு கை வைப்பாங்க? நான் சொல்றத கேளுங்க. இருங்க. விடுங்க. சொல்றத கேளுங்கப்பா. நீ என்கிட்ட வச்சுக்கிட்ட திங்கறதுக்கு வாய் இருக்காதாமா. ஏய், போடா. இன்னொரு தடவை என்கிட்ட வச்சுக்கிட்ட உனக்கு தான் வாய் இருக்காது. ஏய், என்ன இது சாப்பிட வேண்டியதானே, ஏன் தூக்கி அடிச்ச? ஏய், என்னடா என்ன மிரட்டுறியா? நிறுத்துங்க. நிறுத்து. ஏன்டா அப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? ஏய், நீயாவது கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்ல. ஆமாமா, நீ எப்ப பார்த்தாலும் என்னதான் குறை சொல்லுவ, அவனை மட்டும் எப்ப எதுவுமே சொல்ல மாட்டியே. எல்லாரும் என் கண்ணுங்க தாண்டா. அவன் கொஞ்சம் கோவக்காரன், நாம தாண்டா சமாளிக்கணும். அப்ப நாம சமாளிக்கணும், அவன் சண்டி தானே பண்ணுவானோ? சரிதான், போடா. ஏய், ஏய், அப்பா வந்துட்டாரு, அவர்கிட்ட நான் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் உனக்கு நடக்க போற திருவிழால தீப்பொறி பறக்குதே இல்லையான்னு பாரு. ஐயோ, ஏய் வேண்டடா, சொல்றத கேளு. வேண்டா. அவர் வந்தா உன்னை தாறுமாறு அடிச்சு போட்டுருவாருடா. போ, ஏய், சீக்கிரம் ஆமாண்டா, சமையல் போடா. போய் ஒளிஞ்சுக்க. போக முடியாது. ஏய், நீ போடா, டேய், முதல்ல போடா. சீக்கிரம் போ. போடா, போ. போங்க. அப்பா, என்ன அப்பா, என்ன 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 அம்மா கொடுத்த சொத்த பாபு செவுத்துல விசிறி அடிச்சிட்டான்ப்பா. சோத்த விசில் அடிச்சானா? வாடா வாடா. அவன் நல்லா அடி வாங்கி சாவட்டும். ஏய், சோத்த விசில் அடிச்ச அந்த நாயை கூட்டிட்டு வா. ஏதோ தெரியாதனமா செஞ்சுட்டாங்க. இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சிருங்க. ஏய், கூட்டிட்டு வானா கூட்டிட்டு வாடி. நீங்க நீங்க தாறுமாறா அடிச்சிருவீங்க. ஏய், அடிக்கிறது மட்டும் இல்லடி, அவனை கைத்துல தலைகளை தொங்க போட்டு மிளகா வத்தல் புகை இருக்கு பாரு, அத அவன் முகத்துல காமிச்சா தாண்டி அவன் திருந்துவான். போய் கூட்டிட்டு வா. வேண்டாங்க. மூஞ்சி முகரெல்லாம் பேந்துரும். கூட்டிட்டு வா போ. வாடா முன்னால, முன்னால வாடா. ஏய், பாபு அடிக்காதீங்கப்பா, பாபு அடிக்காதீங்கப்பா. அடிக்கல. வா வா. ஆறாவது எத்தனை வருஷமா படிப்ப? 2 வருஷமா வா. உன் கூட பிறந்த அண்ணன் நம்பி எல்லாம் படிக்கல. ஏய், நீ படிச்சு கிழிச்சது போதும். நாளையில இருந்து ரைஸ் மில்லுக்கு என் கூட வந்து வேலை செய். புரியுதா? புரியுதா? சொல்லிடுவேன். அப்படி சொல்லாதீங்க. இனிமே அவன் நல்லா படிப்பான் இல்லடா. செல்லம் கொடுத்து அவனை கெடுத்துட்டு இருக்க நீ. ஒன்னாலதான் அப்படி அவன். ஏய், படிப்பேன்னு சொல்லுடா, சீக்கிரம் சொல்லு. படிக்கிறேன் ஆ? படிக்கிறேங்கிறல. என்னடா அது, பசி வர வயிற்ற கிள்ளுது. பாபு போயில இன்னும் காணுமே. சட்டு புட்டு 100 ரூபாயை வாங்கிட்டு ஹோட்டலுக்கு போய் இட்லி ஆப்பம் இடியாப்பம் சட்னி சாம்பார்னு ஒரு வெட்டு வெட்டான்னு பார்த்தா இந்த பயல என்ன காணுமே. பழம் வைக்கிற வரானே, பசிக்கு 4 பழத்தை வாங்கி சாப்பிட வேண்டியதான். பழக்கூட இங்க வாப்பா. அட வாப்பா, பழக்கூடிய இறக்குப்பா. எதுக்கு? ஆரஞ்சு பழத்தையும் ஆப்பிள் பழத்தையும் நாம 2 பேரும் பந்து மாதிரி உருட்டி விளையாடுறதுக்கு தான். பழம் திங்கிறதுக்கு தான் இறக்குப்பா. ஏற்கனவே நீ பழம் வாங்கி தின்னதுக்கு 10 ரூபா பாக்கி.
முதல்ல அந்த பணத்தை எடு. ஏய் 10 ரூபாய்டா பெரிய 10 ரூபா. 20 ரூபா கடன் இருந்தாலும் அதை நான் இப்பவே கொடுத்துருவேன். அது மட்டும் இல்ல, இப்ப திங்க போற படத்துக்கு சேர்த்தே கொடுத்துருவேன். ஏய், முன்ன மாதிரி நான் சின்ன சிங்கம் இல்லடா, செல்வ சிங்கம். இந்த பையகிட்ட ஏதோ காசு வசமா சிக்கி இருக்கு, அதான் இந்த பேச்சு பேசுறான். என்னடா யோசிக்கிற? ஒண்ணு இல்லைண்ணே, நீங்க எவ்வளவு பழம் வேணாலும் சாப்பிடுங்க. அப்ப இறக்கு 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 இறக்கு. ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம், திராட்சைப்பழம். பிரமாதண்டா. ஆமா, இது எந்த ஒரு ஆப்பிள்? காஷ்மீர் ஆப்பிளுங்க. பொய் சொல்லாதடா. கன்னியாகுமரி கடற்கரையில விளைஞ்ச ஆப்பிள் மாதிரி உப்பு கறிக்குது. அண்ணே, எவ்வளவுக்கு எவ்வளவு உப்பு கறிக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு காசை குறைச்சு கொடுங்கண்ணே. இது பேச்சு. பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிடுங்க. காட்டு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? அண்ணே, பழைய பாக்கி சேர்த்து மொத்தம் 30 ரூபா ஆச்சுண்ணே. அட 30 தான் ஆச்சா? இதோ வரேன். அண்ணே, பணம் கொடுத்துட்டு போங்கண்ணே. ஏய், மொத்த பணத்தையும் இப்ப தந்துட்டு தான்டா போவேன். இருடா வர. வாடா என் செல்லம் போத்திராஜா, பேரா பேரா. டேய், உன்னை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் பணத்தை எடுறா, யாராவது பாத்துற போறாங்க. டேய், என்னடா பாக்குற? டேய், பணத்தை எடுறா. என்ன பயங்கரமா பாக்குற? எனக்கு பயம் ஏறிட்டே இருக்கு. அப்புறம் காய்ச்சல்ல விழுந்து படுத்துட்டேன். உங்ககிட்ட பணம் வாங்க முடியாது. சீக்கிரமா பணத்தை கொடுத்துடுறேன். நான் இப்படியே ஓடிடுறேன். இனி பணம்னு என்கிட்ட கேட்ட, நடக்கிறதுக்கு காலம் இருக்காது, திங்கறதுக்கு வாயும் இருக்காது. என்னடா அது இப்படி சொல்லிட்டு போறான்? பார்வையும் சரியில்லை, குரலும் சரியில்லை. ஒருவேளை புத்தி பேதலிச்சிருச்சோ? பழகாரனுக்கு என்ன சொல்ல போறேன்னு. ஐயோ, ரைஸ் மில் ஓனரோட பையன்கிட்ட அப்படி என்னதான் பேச்சுன, இப்படி கோவத்தோட போறான்? அது வேற ஒண்ணும் இல்லப்பா. அவன் பள்ளிக்கூடத்துல நாடகம் ஒண்ணு போட போறாங்களாம். அதுக்கு கதை வசனம் எழுதி தர சொன்னான். கதைய ரெடி பண்ணிட்டேன். அப்படியா? அந்த கதைய சொல்லி எப்படி நடிக்கணும்னு ஐடியா கொடுத்தேன். நடிச்சு பார்த்துட்டு போறான். அப்படியா? ஆமா ஆமா. உனக்கு எவ்வளவு தரணும்? 30 ரூபா தரணும். அடடடடா, என்னன்னு? ஜிப்பாவில் 100 ரூபா வச்சிருந்தேன். வழியில எங்கேயோ விழுந்துருச்சு. இங்கே தேடி பிடிச்சு கொண்டாந்துடுறேன். ஏய், இந்த கதை வசனம் எல்லாம் வேற யாருக்கிட்டயாவது வச்சுக்க. மரியாதையா பணத்தை கொடுத்துட்டு போ. எட்ரா கைய, யாரா கைய. இந்த ஜிப்பாவை பிடிக்கிற வேலை தான் என்கிட்ட வச்சுக்காத. அப்புறம் 100 ரூபா நோட்டு விழுந்த இடம் மறந்து போயிடும். உனக்கு தான் நஷ்டம். டேய், யாரை ஏமாத்த பாக்குற? அட பாவி, வியாபாரத்துக்கு கொண்டு வந்த பழத்தை எல்லாம் தின்னு புட்டியேடா. ஏய், உன்னை சும்மா விட மாட்டேடா. ஏய், பணத்தை கொடுக்காம ஏமாத்த வச்சுற. உன்னை இன்னைக்கு என்ன பண்ற பாரு. என்னடா ஏமாத்த பாக்குற? சும்மா வேலை கூட பணத்துக்கு புறா புறானா? ஐயோ, ஓடு சாமி, ஓடு. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓரமா. டேய் முதலாளி, நடக்கிற பாதையெல்லாம் நெல்லை கொட்டி வச்சிருக்கீங்களா? ஓரமா தள்ளுங்க.
அண்ணே அடே 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 ஐயா சின்ன சிங்கம் என்னடா அது கோலம் ஏன் அழற அடே போத்ராஜா குடும்பத்தோட மான மரியாதை காத்துல பறக்க போகுது என்னடா சொல்ற அண்ணே உங்க பையன் பாபு பிஞ்சிலேயே பழுத்துட்டா ஆமாண்ணே நேத்து சாயங்காலம் பள்ளிக்கூடம் விட்ட பிறகு பாபுவும் அவன் கூட படிக்கிற 4-5 பசங்களும் பதுங்கி பதுங்கி ஆலமர தோப்புக்குள்ள போனானுங்க. சந்தேகப்பட்டு நானும் பின்னாடியே போய் மறைஞ்சிருந்து பார்த்தேன்னு. அவனுக்கு என்ன பண்ணானுங்க தெரியுமா? சுருட்டையும் கட்ட பீடியும் மாத்தி மாத்தி குடிச்சானுங்கன்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, அந்த விஷயத்த நினைச்சா சொட்டு சொட்டா சொடக்கு போட்டு கண்ணீர் வருதுன்னு. இந்த வயசுலயே உங்க பையன் கவர்ச்சி புக்கு படிக்கிறான். என்னப்பா சொல்ற? இந்த விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சா போத்துராஜா பேரை இப்படி ஆயிட்டானேன்னு கேவலமா நினைப்பாங்களேன்னு என் உடம்பு கொதிச்சுது, என் உயிர் துடிச்சுது. என்ன உரிமையோட போய் பாபுவை பலார்னு 2 அடி அடிச்சுட்டேன். அதுக்கு இன்னைக்கு அவன் கூட படிக்கிற பசங்களை அழைச்சிட்டு வந்து என்ன அடி அடின்னு அடிச்சு மிதின்னு மிதிச்சு என் ஜிப்பாவையும் வேஷ்டியும் கிழிச்சு போட்டானே. அண்ணே ஜிப்பாவு வேஷ்டியும் 100 ரூபாண்ணே. போனா போகுதுண்ணே. உங்க பையன் திருந்தினா போதும், அவனை திருத்திடுங்க. இதுல 100 ரூபாய் இருக்கு, புதுசா வேட்டியும் ஜிப்பா எடுத்துக்கோ. ரொம்ப நன்றிண்ணே. இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத, அப்புறம் அசிங்கமா போய். சத்தியமா யார்கிட்டையும் சொல்ல மாட்டேனே. அண்ணே இல்லப்பா, தைலம் போட்டு தேய்ச்சி ஒத்தடம் கொடுத்து நாட்டுக்கோழி கறி குழம்பு வச்சு சாப்பிட்டு 1 வாரம் எந்த வேலையும் செய்யாம ஓய்வெடுத்தாதான் உடம்பு சரியாகுண்ணே. இன்னொரு 100 ரூபா கொடுங்கண்ணே. சரி இந்தா. சரி, இந்த கோலத்துல நீ வரும்போது வழியில யாராவது உன்னை விசாரிச்சிருப்பாங்களே, நீ என்ன சொன்ன? விசாரிச்சாங்கண்ணே. காட்டுக்கு போய் தேன் எடுக்க போனேன், நடுவுல கரடி வந்துச்சு, கட்டி புரண்டு சண்டை போட்டதுல ஜிப்பாவை வேச்சியும் கிழிஞ்சிருச்சுன்னு சமாளிச்சிட்டேன். வரேன். சரி சரி, இப்ப நான் சும்மா விடக்கூடாது. இந்த வயசுல மானம் போகுது. பிள்ளைய வளர்க்க தெரியலடி. இவனை இப்படியே விட்டா குட்டிச்சவர் ஆடுவா. என் மானத்தை வாங்கிட்டாங்க. யாராவது சத்தம் போட்டீங்க, உங்க அத்தனை பெரிய தீய வச்சு கொளுத்திருப்பேன். உரைக்கிற உன்னை அடிக்கிற அடியில ஒன்னு இன்னையோட நீ திருந்தணும், இல்லைன்னா சாகணும்டா. என்னடா மறைச்சு பாக்குற? அப்பா ரத்தவந்தி, அப்பா ரத்தவந்தி
மிஸ்டர் நரசிங்கம், அன்னைக்கு நீங்க உங்க பையனை அடிச்சதுனால தான் அவன் இப்படி பிளட் வாமிட் பண்ணிட்டான்னு ஒவ்வொரு தடவையும் இங்க வரும்போது நீங்க வருத்தப்படுறீங்க. அதானுங்களா உண்மை? இல்ல மிஸ்டர் நரசிங்கம், நீங்க அடிச்சதுனால அவன் உடம்புல எந்த உறுப்புக்கும் பாதிப்பு இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க. சரி, நான் நம்புறேன் டாக்டர். தட்ஸ் குட். மெடிக்கல்ல இதுவரைக்கும் வந்திருக்கிற லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை உங்க பையனுக்கு கொடுத்துருக்கோம். ஆனா பிளட் வாமிட் பண்றதுக்கு என்ன காரணம்னு எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. நீங்க வேற எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இந்த பதில தான் நிச்சயமா சொல்லுவாங்க. மருந்து மாத்திரை தரேன், நேரத்துக்கு கொடுங்க. இனிமே வாமிட் பண்ண மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துங்க. சரி டாக்டர். இன்னைக்கே நீங்க உங்க பையனை கூட்டிட்டு போலாம். சரிங்க டாக்டர். அப்ப நாங்க வரோம் டாக்டர். வாங்க டாக்டர். பாபு, அன்னைக்கு நீ ரத்தம் கக்குனதை பார்த்து எங்க நீ எங்களெல்லாம் விட்டுட்டு போயிடுவேன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். இனிமே உனக்கு எதுவும் ஆகாதுப்பா. அண்ணா, நீ நல்லா குணமாயிட்டண்ண. எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ண. டேய், அன்னைக்கு நான் கூட சண்டை போட்டதுக்கு என்ன மன்னிச்சிடுறா. பரவாயில்லடா தம்பி. நாளைக்கே நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போலாம்டா. சரி போலாம். இந்த மாத்திரை போட்டு தண்ணி குடிப்பா. மாத்திரை எல்லாம் போட்டு வெறுத்து போச்சுமா. வாய்க்கு ருசியா ஏதாவது சமைச்சு கொடுமா. கொஞ்சம் பொறுத்துக்கோ, சமைச்சு தரேன். முதல்ல இந்த மாத்திரையை போட்டுக்கோயா. சரிம்மா. பாபு, ஒன்னு இந்த நிலைமையில பார்க்கும்போது என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? வருத்தப்படாதீங்க. இனிமே நம்ம பையனுக்கு ஒன்னும் ஆகாது. பாத்தியாயா, அப்பாவுக்கு உண்மையில எவ்வளவு பாசம் பாத்தியா? இந்த பாரு, இனிமே நீ அந்த மாதிரி பசங்க கூட சேரக்கூடாது. நல்லா படிச்சு முன்னேறணும். அதாம்மா அப்பாவோட ஆசை. சரி. ஏ என்ன நீங்க யாரும் ஸ்கூலுக்கு போலையா? அப்பா, இன்னைக்கு பள்ளிக்கூடம் போனாலும் பாடம் படிக்க முடியாதே. ஏம்மா? எல்லா வாத்தியாரும் லீவ் போட்டாங்க. லீவ் போட்டாங்களா? அப்ப வந்து நீங்க வீட்டுல கொண்டு படிப்பீங்கல்ல, ஸ்கூலுக்கு போக வேண்டாம் மேல. அப்ப சந்தோஷம் தானா? எப்பவுமே இப்படி சந்தோஷமா சரி கமலம்மா, நான் ஒண்ணு செய்யறேன். ரைஸ் மில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீ பாபுவை பாத்துக்கோ. சரிங்க, நான் வரேன் பாபு. ஏன்டா அப்படி பாக்குற? பெத்த புள்ளன்னு பார்க்காம அன்னைக்கு அப்படி போட்டு அடி அடின்னு அடிச்சே. நீ எல்லாம் ஒரு மனுஷன். ஐயோ, ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். என் பணத்தை வாங்கப்பா. இப்படி நெருக்கடிச்சு வந்தா யாருக்கிட்டையும் நான் பணம் வாங்க மாட்டேன். அந்த பணம் எனக்கு தேவையில்லை. வரிசையா நில்லுங்கடா. போக வரிசையா நில்லுங்க.
யாரு அவன்? வரிசையா நின்னுங்க. வரிசையாவா? நீ என்ன வெளியூரா? ஆமாங்க, பேரு பங்காரு, ஊரு குடிசப்பேட்டைங்க. எவ்வளவு? 200ங்க. சரியாதான் இருக்கு. ஆமா, விதிமுறை எல்லாம் தெரியுமா? தெரியுமுங்க. எங்க சொல்லு. அடுத்த மாசத்துல இதே நாள்ல இதே நேரத்துல இதே இடத்துல நான் கொடுத்த 200 ரூபாய்க்கு 400 ரூபாயா திருப்பி வாங்கிக்க. விதிமுறைய நல்லா புரிஞ்சிருக்கிறப்பா. எல்லாம் சரிதான், ஆனா சரியான நேரத்துக்கு வரணும். இப்போ மணி 9 ஆயிடுச்சு. அடுத்த மாசம் 9 மணி ஆகி 1 நிமிஷம் கழிச்சு வந்தாலும் பணம் கிடைக்காது. சரிங்க, வரேங்க. போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வா. நீ யாரு? ஊரு அம்மாப்பேட்டைங்க. ஊரு அம்மாப்பேட்டை. அம்மாப்பேட்டை. பேரு? பேரு மாடசாமிங்க. பேரு மாடசாமி. 500 ரூபா. எவ்வளவு? 500 ரூபா. 500 ரூபா. இந்தாங்க. சரிப்பா, நீ போயிட்டு வா. சரிங்க. அடடே, நம்ம ஒரு தங்கராஜி. ஆமாங்க. எவ்வளவு வச்சிருக்க? 25 ரூபா. இத பாரு தங்கராஜி, 50 ரூபாய்க்கு குறைஞ்சி நான் பிசினஸ் பண்றது இல்ல. வேணும்னா ஒண்ணு பண்ணு, உன் கையில இருக்கிற மோதிரத்தை கழட்டி கொடு. அடுத்த மாசம் இதே நேரத்துல இதே இடத்துல இதே நாள்ல இதே மாதிரி இன்னொரு மோதிரத்தை வாங்கிட்டு போயிடு. ஐயா, மோதிரம் இருந்தா கொடு, இல்லன்னா போய்கிட்டே இருப்பா. சரி, தரங்க. சரி 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 சரி. நல்ல மோதிரம் தானா? ஆமாங்க, நல்ல மோதிரம் தான். தங்க மோதிரம் தான். சரி சரி. ஐயா, நான் போயிட்டு வரேன். சரி சரி சரி, போயிட்டாரு போயிட்டாரு. அப்படி இப்படின்னு இது வரைக்கும் 10,000 ரூபாய் சேர்ந்துருச்சு. அடுத்த மாசம் வந்தா அத்தனை பேரும் பணத்துக்கு வாசல்ல வந்து நிப்பானுங்க. என்ன பண்றது? பாபு பையலுக்கு பேய் பிடிச்சிருக்கு, ஒரு பெரிய மந்திரவாதியை கூட்டிட்டு வான்னு நரசிங்க ஐயா சொல்லிட்டாரு. அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அதுலயும் ஒரு கமிஷனை பார்த்துட்டு 2 நாள்ல ஊரை விட்டு ஓடிட வேண்டியதுதான். கொல்லிவாய் பிசாசே, குட்டி பிசாசே, சுடுகாட்டில் நடமாடும் அடங்காத பிசாசே. ஏய் மோகினி பிசாசே, மோக பிசாசே, மாய பிசாசே, ரத்தம் கக்க வைக்கும் ரத்த காட்டேரி, சித்த செதற வைக்கும் செத்த மூதேவி, உடுக்கை ஒலி கேட்டு ஓடிவிடு, சின்ன பையனை விட்டுவிடு. நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சு. நீ ரத்த காட்டேரி. உன் வேலையை என்கிட்ட காட்டாத. இந்த சின்ன பையன் உடம்புல புகுந்துக்கிட்டு ரத்தம் கக்க வச்சிருக்கியா நீ? இப்பவே வெளியே போயிரு, இல்ல தாயத்தை கட்டிடுவேன். தாயத்தை கட்டிட்டு அப்புறம் அக்னியாலே நீ எரிஞ்சு சாம்பல் ஆயிருவ. வா, வெளியே வா, வா. ஏய், என்ன முறைச்சு பாக்குற? ஓ மரப்புக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்கிட்ட அவன் விளையாட்டை காட்டுற. இப்ப பாரு.
ஐயா இது யாருக்கு அடங்காத ரத்த கட்டாரி என்னால அழிக்க முடியாது. ஐயா என்ன விட்டுட்டு போகாத. ராசா, உன்னை இந்த கோலத்துல பார்க்கவா நான் உன்னை பெத்தேன். பாபு, ஐயா பாபு, என்னால தாங்க முடியல. அம்மா, ஏயா உனக்கு இப்படி எல்லாம் நடக்குது? தெரியலையேம்மா. அம்மா, உடம்பெல்லாம் ஒரே வலிமா, பசிக்குது, அதான் தாமா. தரையா தர, கொஞ்சம் பொறுத்துக்கப்பா. ஐயோ ராசா, ரொம்ப பசிக்குதப்பா. உட்காரு, வலிக்குதப்பா. இருப்பா, இதோ சாப்பாடு கொண்டு வர இரு. அம்மா, இந்த சீக்கிரம் சாப்பாடு கொடுமா. ரொம்ப பசிக்குதா? ஆமாம்மா. சாப்பிடு. தண்ணி குடி. போதுமா? சாப்பிட்டியா? போதுமா. இன்னும் ஒரு வாய் சாப்பிடுப்பா. அம்மா வேண்டாம். இன்னும் ஒரே ஒரு வாய். போதுமா. இந்த அம்மா, தூக்கமா வருதுமா. உன் மடியில படுத்துக்கிறேம்மா. படுத்துக்கையா? படுத்துக்க.
டேய் விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம ரைஸ் மில் ஓனர் நரசிங்கத்தோட பையன் பாபுவுக்கு பேய் புடிச்சு ரத்தமா கக்குனானா. பேய விரட்ட நேத்து ராத்திரி மந்திரவாதிய கூட்டிட்டு வந்திருக்காங்க. மந்திரவாதிய அடிச்சு போட்டுட்டு ரத்தத்தை கக்கிக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா வீட்டை விட்டு ஓடிட்டானம்ல. அவன் தாத்தா போத்தி ராஜா சாமி ஆடிக்கிட்டு எத்தனையோ ஆட்டு ரத்தத்தை குடிச்சிருக்காராம். தாத்தா குடிச்ச ரத்தத்தை பேரன் இப்போ கக்குறான். யாருப்பா இந்த பைத்தியக்கார பைய? இப்போ கொஞ்ச நாளா இந்த பக்கத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கான். யாரு பெத்த புள்ளையோ தெரியல, பாவம். இந்த வயசுலயே பைத்தியமா அலையிறது ரொம்ப ரொம்ப கொடுமைப்பா. சின்னப்பா, என்னய்யா? கொஞ்ச நாளைக்கு முன்னால நெல்லூர் பக்கம் போயிருந்தேன். அன்னைக்கு இந்த பையனை 4-5 பேர் அடிச்சு உதைச்சு ஓட ஓட விரட்டினாங்க. பாவம் நொண்டிக்கிட்டே ஓடினான். பசி பொறுக்க முடியாம ஒரு டீ கடையில எதையோ எடுத்து தின்னுட்டான். அப்படியா? அப்ப இவனுக்கு நெல்லூர் பக்கமாவே இருக்குமோ? அது எனக்கு தெரியலப்பா. ஆனா இவனை பத்தி 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவன் பேர் பாபுவான். கொஞ்சம் வசதியான வீட்டு பையனா. சின்ன வயசுல இருந்தே அடிக்கடி ரத்தம் கக்குவானா. என்னது? ரத்தம் கக்குவானா? ஆமாப்பா. எவ்வளவோ வைத்தியம் பார்த்தோம், குணமாகலையா. அதுக்கு காரணம் அவன் குடும்பத்துல உள்ள சாபமா. சாபமா? அதான்ப்பா கர்மம். இவங்க தாத்தா செஞ்ச கர்மம் இவனை புடிச்சு இப்படி பைத்தியமா அலைய வச்சிருக்கான். ஏன் இந்த கோலம், யார் தந்த சாபம், மாறுமோ காலம், வளருதே சோகம். ஏன் இந்த கோலம், யார் தந்த சாபம், மாறுமோ காலம், வளருதே சோகம். இருக்கக்கூடு இல்லை, இறக்க வேளை இல்லை. இருக்கக்கூடு இல்லை,
இறக்க வேளை இல்லை, அணைக்க ஆளும் இல்லை, அன்பு கிடைக்கவில்லை, அணைக்க ஆளும் இல்லை, அன்பு கிடைக்கவில்லை. ஏன் இந்த கோலம், யார் தந்த சாபம், மாறுமோ காலம், வளருதே சோகம். மாளிகையில் வாழ்ந்தவன் மண்மேடாய் போனானே, பிடிசோம் இல்லாமல் அடி வாங்கி நின்றானே. மாளிகையில் வாழ்ந்தவன் மண்மேடாய் போனானே, பிடிசோறும் இல்லாமல் அடி வாங்கி நின்றானே. வேர் போலாவானோ, வீணாய்தான் போவானோ, வேர் போலாவானோ, வீணாய்தான் போவானோ. யார் அறிவார் ஆறுதல், யார் தருவார், யார் அறிவார் ஆறுதல் தான் யார் தருவார். ஏன் இந்த கோலம், யார் தந்த சாபம், மாறுமோ காலம், வளருதே சோகம். செல்வத்தில் வாழ்ந்தவன் சிறுமையாயானானே, புழுதியில் வாழ்பவன் புள்ளியாய் தேய்ந்தானே. செல்வத்தில் வாழ்ந்தவன் சிறுமையாயானானே, புழுதியில் வாழ்பவன் புள்ளியாய் தேய்ந்தானே. பால்நிலாவானோ, பாழாய்தான் போவானோ, பால்நிலாவானோ, பாழாய்தான் போவானோ. யார் அறிவார் ஆறுதல், யார் தருவார், யார் அறிவார் ஆறுதல் தான் யார் தருவார். ஏன் இந்த கோலம், யார் தந்த சாபம், மாறுமோ காலம், வளருதே சோகம். இருக்கக்கூடு இல்லை, இறக்க வேளை இல்லை, இருக்கக்கூடு இல்லை, இறக்க வேளை இல்லை, அணைக்க ஆளும் இல்லை, அன்பு கிடைக்கவில்லை, அணைக்க ஆளும் இல்லை, அன்பு கிடைக்கவில்லை. ஏன் இந்த கோலம், யார் தந்த சாபம், மாறுமோ காலம், வளருதே சோகம். அற்புதம் செய்வாரே சூ, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே சூ, இன்றைக்கு செய்வாரே. நோயிலிருந்து விடுதலையை இயேசு தருவார், பேயிலிருந்து விடுதலையை இயேசு தருவார், பேயிலிருந்து விடுதலையை இயேசு தருவார். அற்புதம் செய்வாரே சூ, அற்புதம் செய்வாரே, அற்புதம் செய்வாரே. வந்த மகன்
அற்புதம் செய்வார் இயேசு அற்புதம் செய்வார் அற்புதம் செய்வார் இயேசு இன்றைக்கு செய்வார் அற்புதம் செய்வார் இயேசு அற்புதம் செய்வார் இன்றைக்கு செய்வார் என்னங்க என்னங்க யாரோ இந்த நேரத்துல வந்து கதவு தட்டிட்டு இருக்காங்க. எழுந்துருங்க எழுந்துருங்க. ஏய் ஏதாவது கனவு கண்டிருப்பு, போய் தூங்கு போ. இல்லங்க, எந்திரச்சு போய் பாருங்க, யாரோ கதவு தட்டாங்க. எந்திரங்க, அங்க பாருங்க. இரு. தோ பாருங்க, திரும்பவும் கேக்குது. எந்திரங்க எந்திரங்க சொல்றல, எந்திரங்க. ஆமா, யாரா இருக்கும்? வாங்க சீக்கிரம் வந்து பாருங்க. யார் நீ? யார் நீ? ஏய் உனக்கு என்ன வேணும்? எனக்கு வந்தங்க போய்ல வாங்க. யாரும் பாப்பா இரு. வாங்க. ஏய் யார் வேணும்? யார் வேணும்? போட்டுங்க. என்ன வேணும்? என்ன சொல்லு. இரு. யாரும் பாப்போம். அப்பா அம்மா, உங்க புள்ள பாபு வந்திருக்க. ஆமாங்க, நம்ம புள்ள பாபு தாங்க. பாபு. புரியாம பேசாத. நம்ம புள்ளங்க. அவன் பைத்தியம், ஏதாவது பண்ணிடுவா. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. அவன் 7 வருஷம் கழிச்சு நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க. அவனை கட்டி பிடிச்சு என் பாசத்தெல்லாம் கொட்டணுங்க. நான் துடிக்கிற துடிப்பு உங்களுக்கு தெரியலையா? அவனை பெத்த வயிறு தவிக்கிறது உங்களுக்கு புரியலையா? உங்க பையன் பைத்தியம் முடிச்சு அங்க இங்க கோமரத்தோட சுத்திட்டு இருக்கான்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளவு அவமானம் வருது தெரியுமா? இந்த பையன் எங்கயாவது கண் காணாத இடத்துல கார் லாரியில அடிபட்டு செத்துப்பான்னு நினைச்சேன். நிக்காதடா, போடா. அவனை விடுங்க. அவமானப்படுத்திட்டு போறவல்ல. விடுங்க. சொன்ன கேளுங்க. அவனை விடுங்க. அவனை விடுங்க. ஏய் என்னடா முடிக்கிற?
நீயா போறியா இல்ல உன்னை அடிச்சு வரட்டுமா? போடா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நம்ம புள்ள முகத்தை பாருங்க, அவன் கண்ணுல இருக்கிற ஒளிய பாருங்க, அமைதியை பாருங்க. கண்டிப்பா அவனுக்கு ஏதோ நல்லது நடந்திருக்குங்க. அதான் அவன் நம்மளையே தேடி வந்திருக்கான். பாருங்களேன், அவன் முகத்தை பாருங்களேன், எவ்வளவு அமைதியா இருக்கா. பாபு, தம்பி தம்பி வா தம்பி வா. பானு, என்னங்க? புறாவுக்கு இற முடிஞ்சு போச்சு, கொஞ்சம் எடுத்துட்டு வா. இதோ வரேங்க. யாருங்க இது? தெரியலையே. ஏங்க, என்ன பானு? நேத்து நாம இயேசு கிறிஸ்துவ பாட்டு பாடி துதிச்சிட்டு இருக்கும் போது பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு தம்பி வந்தானே, அந்த தம்பி மாதிரியே இந்த தம்பி இருக்கான்ல? ஆமா ஐயா, பைத்தியம் பிடிச்சி நேத்து உங்க வீட்டுக்கு வந்த அதே தம்பி தான் நான். என்னது, அந்த தம்பியா நீ? ஆமாமா. ஒரே நாளைக்குள்ள இப்படி ஒரு மாற்றமா? முகத்துல இப்படி ஒரு சாந்தமா? எப்படி இது? ஆச்சரியமா இருக்கே. தம்பி, உனக்கு என்ன நடந்துச்சு? ஏழு வருஷமா பைத்தியமா அழிஞ்சிட்டு இருந்தேன். இத்தனை வருஷத்துல நான் எங்க போனேன், என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது. ஆனா நேத்து நான் உங்க வீட்டுக்கு வந்தது, நீங்க ரெண்டு பேரும் இயேசு கிறிஸ்துவ பத்தி பாடினது, இது ரெண்டு மட்டும்தான் என் ஞாபகத்துல இருக்கு. அதான் இயேசு கிறிஸ்துவ தெரிஞ்சுக்க ஓடி வந்திருக்கேன். இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லுங்கய்யா, சொல்லுங்கம்மா. ஏன் ரெண்டு பேரு கண்ணும் கலங்குது? தம்பி, கவலையால எங்க கண்ணு கலங்கல. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உனக்கு செஞ்ச அற்புதத்தை நினைச்சு ஆனந்தத்தால கலங்குது. ஆமா தம்பி, தம்பி, இயேசு கிறிஸ்து மனுஷன் இல்ல, அவர் தேவகுமாரன், அவர்தான் கடவுள். அந்த இயேசு கிறிஸ்துவே உனக்கு காட்சி கொடுத்திருக்காருனா, பைத்தியத்திலிருந்து சுகம் கொடுத்திருக்காருனா, அது உனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். உன்னை பார்க்க பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தம்பி, இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து எவ்வளவோ அற்புதங்களை செஞ்சிருக்காரு. பிறவி குருடனை குணமாக்கி இருக்காரு, குஷ்டரோகிய சுகமாக்கி இருக்காரு, மரித்து போன வாலிபனை உயிரோட எழுப்பி இருக்காரு. இப்படி எத்தனையோ அற்புதங்கள். ஆமா தம்பி, பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷனுக்கும் விடுதலை கொடுத்திருக்காரு. பரிசுத்த பைபிள்ல மார்க் என்கிற பக்தன் எழுதின 5ஆம் அதிகாரத்துல பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷனை பத்தி சொல்லி இருக்கு.
அந்த மனுஷனை எத்தனையோ தடவை விலங்கு சங்கிலியால கட்டி போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் முறிச்சு போட்டுடுவானா. ராத்திரியும் பகலும் மலையிலேயும் பிரேத கல்லறையிலேயும் வாழ்ந்த அவனை இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சந்திச்சு, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்ன உடனே பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆயிருக்கான். ஆடை உடுத்தி புது மனுஷனா மாறி இருக்கான். பிசாசு பிடிச்ச அந்த மனுஷனுக்கும் அற்புதம் செய்த இயேசு கிறிஸ்து தான் இன்னைக்கு உனக்கும் அற்புதம் செய்திருக்கார் தம்பி. ஆமா தம்பி, உன்னை பார்த்த பிறகுதான் இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் அதே விதமான அற்புதங்களை செஞ்சுட்டு வராருன்னு உணர முடியுது. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உயிரோட இருக்காருன்னு மேலும் மேலும் விசுவாசிக்க முடியுது. ஐயா, அம்மா, பிசாசு பிடியிலிருந்து என்னை விடுதலையாக்குன கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் என்ன செய்யணுமா? அவர் சொன்ன வழியில நீ நடக்கணும். ஆமா தம்பி, தன்னை போல பிறரை நேசிக்கணும். உன் வாழ்க்கையை அவருக்காக அர்ப்பணிக்கணும். அவருக்காகவே வாழணும். ஏன்னா உனக்காக அவர் மரித்தாரே. எனக்காக மரித்தாரா? எதுக்காக? உன் பாவங்களுக்காக, உன் சாபங்களுக்காக. புரியலையேம்மா. தம்பி, நாம எல்லாருமே பாவிகள் தான். நம்முடைய பாவங்கள் நம்ம விட்டு போகணுங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியின் வயித்துல மனுஷனா பிறந்து சிலுவைய சுமந்து ரத்தம் சிந்தினாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான ரத்தம் தான் சகல பாவங்களையும் நீக்கி நம்மள சுத்தப்படுத்தும், வாழ்நாள் பூராவும் நல்ல சுகத்தை கொடுக்கும். அதற்காக தான் உன் பாவங்களை, உன் சாபங்களை அவர் சிலுவையில் சுமந்து மரித்தார். தம்பி, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மனிதனை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அதாவது கர்மத்திலிருந்து விடுவிக்க முடியும். பானு, என்னங்க? பைபிள் எடுத்துட்டு வா. சரிங்க, எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. தம்பி, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான வார்த்தைகள் நிறைந்த இந்த பைபிள்ல மனுஷனுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களும் இருக்கு. படிச்சு பாரு, உன் மனசு பக்குவமாகும், உன் வாழ்க்கை பிரகாசமாகும். இந்தாப்பா. இயேசுவே. தம்பி, சொல்லுங்க ஐயா. முதல்ல நீ ஞான ஸ்நானம் எடுக்கணும். ஆமா தம்பி. ஞான ஸ்நானமா? ஞான ஸ்நானம்னா என்ன? ஞான ஸ்நானம்னா தண்ணீர்ல குளிச்சா உடம்பு சுத்தமாகும், பாவத்துல குளிச்சா மனசு அழுக்காகும். அதனாலதான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும்னு பரிசுத்த வேதம் சொல்லுது. அதாவது குளிச்சா உடம்பு சுத்தமாகற மாதிரி மனசுல உள்ள அழுக்கெல்லாம் போயிடுச்சுங்கிறதுக்கு அடையாளமா தண்ணியில ஒருத்தரை முக்கி எடுக்கிறதுக்கு தான் ஞான ஸ்நானம்னு பேரு. ஏழு வருஷமா பிரிஞ்சிருந்த நம்ம புள்ள வீடு வந்து சேர்ந்துட்டாரு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். காலையில எந்திரிச்சு பார்த்தா நம்ம புள்ளைய காணுங்க. வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், காணுங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாம் அண்ணனை பார்க்கணும், தம்பிய பார்க்கணும்னு துடியா துடிக்கிறாங்க. உங்ககிட்ட சொன்னா நீங்க பேசாமே இருந்துட்டீங்க. இப்ப ஊர் முழுக்க தேடி பார்த்துட்டாங்க, நம்ம புள்ளைய காணுங்க. ஒரு இடம் பாக்கி விடாம குளம் குட்டைன்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், நம்ம புள்ளைய காணுங்க. தயவு செஞ்சு நம்ம புள்ளைய தேடி கண்டுபிடிங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேன், கையெடுத்து கும்பிடுறேங்க. அப்பா, அண்ணன் இனியாவது நம்ம கூட இருக்கட்டும்பா. ஆமாப்பா, அண்ணனை பார்க்க ஆசையா இருக்கு. அப்பா, தம்பியை கண்டுபிடிக்க ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கப்பா. அப்பா, அண்ணனை நாங்க இப்பவே பார்க்கணும்பா. ஆமாப்பா. அந்த பைத்தியக்கார பையல பத்தி யாரோ பேசுனீங்க, வெட்டி பொளந்துருவேன். அப்படி சொல்லாதீங்க. அவனை காணாம என் மனசெல்லாம் துடிக்குதுங்க. என் உசுரே போன மாதிரி இருக்குங்க. எப்படியாவது அவனை தேடி கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்ணுங்க. தேடி கண்டுபிடிக்கணுமா? நேத்தே அந்த பைத்தியக்கார பையல அடிச்சு விரட்டிருப்பேன். நீதான் அவனுக்கு எதுவும் நல்லது நடந்திருக்கு அப்படி இப்படின்னு பறிஞ்சு பேசின. இப்ப பாரு, மறுபடியும் ஓடிட்டான். நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம்.
இல்ல நம்ம தூங்கிட்டு இருக்க நேரமா பார்த்து அத்தனை பேரை கொண்டுட்டு போயிருப்பான். ஏய், இனிமே அந்த பையன் இங்க வந்தா சொரி நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டுடுவேன். போ எனக்கு போ, ஓடி உள்ள. அப்பா போ. அப்பா அறிஞ்சு பேசுறீங்களா அவனுக்கு? அப்பா கொண்டுடுவேன். போ பக்கம். அறிஞ்சு பேச வந்துட்டாங்க. ஏய், வரட்டும் அந்த பையனை பாத்துக்கிறேன். அப்பா பாபு மறுபடியும் ஏன்டா வந்த? இவன் ஏதோ திட்டம் போட்டு வந்திருக்கான். இவனால நமக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது. அப்படிலாம் சொல்லாதீங்க. அவன் முகத்தை மறுபடியும் பாருங்களேன். அப்பா அவன் கண்ணுல தெரியல சாந்தத்தை பாருங்க. அப்பா இப்ப நான் பைத்தியமா வரல, பரிசுத்தமா வந்திருக்கேன். வாங்கப்பா, எனக்கு நடந்த அற்புதத்தை சொல்றேன். ஆமாமா. வாப்பா பாபு வா. தம்பி வா, தம்பி வா. நடந்தது இதுதான்ப்பா. ஐயா, கடவுளே உனக்கு காட்சி கொடுத்திருக்காருன்னா நீ சாதாரணமானவல்ல. நீ கடவுளோட பிள்ளை. உன்னை எங்க பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? உன்னை என் கூட பிறந்தவன் நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா என்ன? நான் ஞான ஸ்நானம் எடுக்கணும். ஞான ஸ்நானமா? அது எப்படி? என்னங்க இப்படி சொல்றீங்க? கடவுளே தரிசனம் கொடுத்து நம்ம பிள்ளைய சுகமாக்கி இருக்காரு. அந்த கருணையான கடவுளோட பாதையில நம்ம பிள்ளை போக ஆசைப்படுறான். தயவு செஞ்சு அதுக்கு தடை சொல்லாதீங்க. பாபு, உனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றிப்பா. அம்மா, அண்ணனுங்க, தங்கச்சிங்க, தம்பிங்க எல்லாரும் எவ்வளவு பெரிய ஆளாயிட்டாங்க. ஆமாண்ணே, நாங்க மட்டும்தான் பெரிய ஆள் ஆயிட்டோம். ஆனா நீ மட்டும்தான் அப்படியே குட்டி பாப்பாவா இருக்க. என்னங்க, இந்தங்க காபி சாப்பிடுங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? 7 வருஷம், 7 வருஷத்துக்கு பிறகு உன் முகத்துல சந்தோஷத்தை பாக்குறேன். ஏன், உங்க முகத்துல கூட தான் சந்தோஷம் புதுசா முளைச்சிருக்கு. உண்மைதான். காபி சாப்பிடுங்க, ஆறிட போகுது. அம்மா, என்னப்பா? அண்ணனுங்க, தம்பிங்க, தங்கச்சிங்க யாரையுமே காணுமே. அண்ணனுங்க 2 பேரும் காலேஜுக்கு போயிருக்காங்க. தம்பி தங்கச்சிங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க. உன்னை பார்த்து சொல்லிட்டு போகணும் தான்ப்பா நினைச்சாங்க. நீ ஜெபிச்சுக்கிட்டு இருந்தல, உன்னை தொந்தரவு பண்ண வேணான்னு போயிட்டாங்க. சாயந்தரம் சீக்கிரம் வந்துருவாங்களா, உன் கூட விளையாடணுமா சொல்ல சொன்னாங்க. பாபு, ஊருக்குள்ள உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறாங்க தெரியுமா? முன்ன உன்னை பார்த்து பைத்தியக்கார, பேய் பிடிச்சவன்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு கடவுளோட புள்ளன்னு சொல்றாங்கப்பா. உண்மையை சொல்றேன், உன்னால நம்ம குடும்பத்துக்கு பெரிய கௌரவம் வந்திருக்கு இல்ல? சரிங்க, புள்ள காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடாம இருக்கா. நான் போய் ஏதாவது கொடுத்துட்டு வந்துடுறேன். வாயா. அம்மா,
இன்னைக்கு நான் உபவாசம். தனியா இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். வரேம்மா. வரேன்ப்பா. சரியா? ஏசப்பா, வந்தது நீர்தான்னு புரிஞ்சுக்கிட்ட ஐயா, புரிஞ்சுக்கிட்ட. அன்னைக்கு பாவிகள் எங்களுக்காக பூமிக்கு வந்தீரே, இன்னைக்கு இந்த பாவிக்காக மனம் இறங்கி வந்திருக்கிறீரே ஐயா. இங்கு நீர் வந்திருக்கிறீரே. ஆணி அடிச்சு காயம் பட்ட உம்மோட பாதங்களை பாக்குற பாக்கியத்தை தந்திருக்கிறீரே ஐயா, தந்திருக்கிறீரே. ஏசப்பா, ஏசப்பா, என்னோட பாவமான கரங்கள் உம்மோட பரிசுத்தமான பாதங்கள் மேல் படுறதுக்கு நான் என்ன நன்மை செஞ்சிட்டேன் ஐயா, என்ன நன்மை செஞ்சிட்டேன், என்ன நன்மை செஞ்சிட்டேன். ஏசப்பா, ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். பேய் பிடிச்சு பைத்தியமா அலைஞ்ச இந்த பாவி மேல இறக்கப்பட்ட என் அன்பு தெய்வமே, என் மனசெல்லாம் மண்டி கிடந்த பாவ இருள போக்கிய என் தியாக தீபமே, பாவிகளை ரட்சிக்க வந்த ரட்சகனே, இயேசு ராஜனே, வாழ்நாள் முழுவதும் உம்மை மறக்காத மனம் வேண்டுமையா, மறக்காத மனம் வேண்டுமையா. ஏசப்பா, நல்ல வேலை தப்பிச்ச. இந்த ஊருகார் பசங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? 100 ரூபா கொடுத்தா 200 ரூபா தரேன், 500 ரூபா கொடுத்தா 1000 ரூபா தரேன்னு நான் சொன்னதை நம்பி ஒரு மாசத்துல எப்படா 2 மடங்கு பணம் தர முடியும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம முட்டாத்தனமா முட்டா பயலுங்க பணத்தை அள்ளி அள்ளி தந்தானுங்க. நானும் பணத்தோட ஊரை விட்டே ஓடி போயிட்டேன். வெளியூர்லயும் பல பேரை ஏமாத்தி பல பல வசதிகளோட இன்னைக்குதான் இங்க வந்தேன். 7 வருஷமாச்சே பணத்தை தந்த பயலுங்க மறந்துருப்பானுன்னு நினைச்சு தைரியமா இருந்த. கணக்கு தப்பாயிடுச்சே. கொண்டு வந்த பொருளையும் பணத்தையும் புடுங்கிட்டு அடியோ அடின்னு அடிச்சு துவச்சிட்டானுங்க. என் கோலத்தை பார்த்தா ஒவ்வொரு திருநாயும் ஒத்துமையா சேர்ந்துக்கிட்டு சட்டையும் பேண்டையும் கிழியோ கிழின்னு கிழிச்சு கடியோ கடின்னு கடிச்சு இந்த நிலைமைக்கு கொண்டாந்து விட்டுடுச்சிங்களே. ஆமா, இனிமே நான் என்ன பண்ண போறேன்? அதான் நல்ல யோசனை. பேய் பிடிச்சி பைத்தியமா அலைஞ்ச பாபு பைய இப்ப கடவுளோட புள்ள அது இதுன்னு சொல்லி ரைஸ் மில்ல கவனிச்சுக்கிட்டு வரானா. எப்படியாவது அவனை ஏமாத்தி கொஞ்சம் பணத்தை கறந்துட வேண்டியதான். தம்பி,
நீங்க வந்த இந்த 1 மாசத்துல ரொம்ப நல்லா ரைஸ் மில்ல கவனிச்சிட்டு வரீங்க. உங்க அப்பாவுக்கு ரொம்ப உதவியா இருக்கீங்க. இப்படியே போனா இன்னொரு ரைஸ் மில்ல ஆரம்பிச்சிருவீங்க போல இருக்கே. சரி தம்பி, அப்பா வந்தா நான் வந்ததா சொல்லுங்க. ஒரு 10 மூட்டை அரிசியை கடைக்கு உடனே அனுப்ப சொல்லுங்க. சரிங்க. அப்ப நான் வரேன் தம்பி. போயிட்டு வாங்க. வணக்கண்ணே. வணக்கம். என்னண்ண வேலையெல்லாம் பிடிச்சிருக்கா? என்னண்ண அப்படி பாக்குறீங்க? தம்பி, உன்னை எப்படியாவது ஏமாத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பணத்தை அடிச்சிட்டு போலாமேன்னு திட்டம் போட்டுதான் அன்னைக்கு வந்தேன். ஆனா கருணையான உன் முகத்தை பார்த்த பிறகு, கனிவான உன் பேச்சை கேட்ட பிறகு, இனி உழைச்சி சாப்பிடணும், அடுத்தவங்களை ஏமாத்தக்கூடாதுன்னு எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சு. உனக்குள்ள கடவுள் இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டேன் தம்பி. எனக்கு வேலை வேணும்னு கேட்டேன், நீயும் கணக்கு எழுதுற வேலை கொடுத்த. நல்லா இருக்கணும்பா. அண்ணே, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இயேசு கிறிஸ்து உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ரொம்ப சந்தோஷம் தம்பி. வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்தாங்க. கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சு நானும் சாப்பிட்டு வந்துடுறேன். அப்பா, என் மகனே, இந்த உலகமெங்கும் என்னை பற்றி அறிவிக்கவே உன்னை தெரிந்து கொண்டேன். சிலுவையில் நான் ஏற்றுக்கொண்ட காயங்கள் உனக்காகவும் தான். இந்த காயங்களைப் பற்றி பிசாசுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் மக்களிடம் போய் சொல். மக்களின் பாவ விலங்கு உடைபட்டு நொறுங்கிப் போக சிலுவையில் நான் சிந்திய இரத்தத்தை பற்றி சொல். இயேசு கிறிஸ்துதான் உங்கள் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிறவர் என்று மாம்சமான யாவருக்கும் போய் சொல். ஆம் மகனே, என்னுடைய சுவிசேஷத்தை சொல். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயத்தை கட்டுபவர், பிசாசின் சிறையில் இருப்பவருக்கு விடுதலையை தருபவர், பாவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டவர்களின் கயிறுகளை அவிழ்ப்பவர் என்று என்னை பற்றி ஒவ்வொரு நாளும் ஆடிப்பாடி என்னுடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக சொல். பாபு, என்னம்மா அழாதீங்கம்மா. பாபு, மறுபடியும் உன்னை பிரிஞ்சு எப்படிப்பா இருக்க போற? அம்மா, உங்க எல்லார்கிட்டையும் என் நிலைமைய சொல்லிட்டேன். இப்ப உங்க எல்லாரையும் பிரிஞ்சு போறது, உங்க எல்லாரையும் மறந்து போறதா அர்த்தம் இல்ல. ஆண்டவரோட பரம தரிசனத்துக்கும் அவரோட பரிசுத்தமான வார்த்தைக்கும் கீழ்ப்படிஞ்சு போறதுமா. அம்மா, பேய் பிடிச்சு பைத்தியமா அலைஞ்ச எனக்கு ஆண்டவரோட தரிசனம் எதுக்கு தெரியுமா? அவரோட ஊழியக்காரனாகி அவருக்கு ஒரு நல்ல சாட்சியா இருக்கிறதுக்கு தாமா. அம்மா, நான் போறது படுகுழியில விழறதுக்கு இல்ல, பாவத்துல விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவரோட வார்த்தைகளை சுவிசேஷமா சொல்லி அவங்கள கை தூக்கி விடுறதுக்கு தாமா.
தாயோட பாசத்துல நீ பேசுற, அதுல தப்பு இல்லம்மா. ஆனா தப்பான வழியில போய் திரும்ப முடியாம வேதனையில வெந்துட்டு இருக்கிற எத்தனையோ தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் சகோதர சகோதரிகளையும் சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவர் பாதையில திருப்பணும். அவரோட அன்பு வழிய சொல்லி திருத்தணும். அம்மா, ஆண்டவரோட சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது என் மேல் விழுந்த கடமை. அந்த கடமையை செய்ய போய் வா மகனேன்னு சந்தோஷமா வழி அனுப்பி வைமா. ஆமா கமலம்மா, பாபுவ சந்தோஷமா வழி அனுப்பி வை. அம்மா, அடுத்தவங்களை ஏமாத்தி பொழைச்சிக்கிட்டு இருந்தானா தம்பியால தாமா திருந்தன. என்ன மாதிரி ஏராளமான பேரு தம்பியால தாமா திருந்தணும். சந்தோஷமா போயிட்டு வான்னு சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா 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 அம்மா சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஐயா, மன நிறைவோட சொல்றேன், ஆண்டவரோட ஊழியங்களை செய்ய சந்தோஷமா போயிட்டு வா. சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் ஆசிர்வதிப்பார். வரம்மா, வர. எல்லோரும் வாழணும், எப்போதும் மகிழணும், இதுதானே கடவுளோட விருப்பம். அவர் சொன்ன வழி நடந்து வந்தா சொர்க்கம். பிரியமானவர்களே, நீங்கள் பார்த்த இந்த திரைச்சித்திரம் ஆந்திர மாநிலத்தில் நெல்லூர் பட்டணத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு மனிதன் பாருங்கள், முன்னோருடைய பாவத்தினால் உண்டான சாபத்தின் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டு எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலைமைக்கு அவனுடைய வாழ்க்கை வந்தது என்பதை நீங்கள் இப்பொழுது பார்த்தீர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வாலிபனை நேசித்தார். எல்லோரும் அவனை புறக்கணித்து மறந்து இனி அவனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்ற நிலைமையில் இருந்த சமயம் இயேசு அவனை தேடி வந்து தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தி அற்புதமாக அந்த பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையாக்கி ஒரு மனிதனாய் மாற்றினார். இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாய் தேவன் அவரை பயன்படுத்தி வருகிறதை நான் பார்த்து கொண்டு வருகிறேன். இந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலே விடுதலை கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் நேசிக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பாவத்தினாலே பாதிக்கப்பட்டு சாபத்திற்குள்ளாகி ஐயோ இது இவனுடைய கருமம், ஆகவே இவன் அனுபவிக்கிறான் என்று மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட பரிகசிக்கப்பட்ட நிலைமையில் பாதிக்கப்பட்ட ஒரு வேதனையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் இல்லையே, ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே, மற்றவர்கள் பரிகசிக்கக்கூடிய நிலைமையில் என் வாழ்க்கை இருக்கிறதே, யார் எனக்கு விடுதலை தருவார்கள் என்று ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து உங்களையும் ஆசீர்வதித்து கட்டாயமாய் வாழ வைப்பார். உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். காரணம் என்ன தெரியுமா? வேத புஸ்தகத்தில் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வேத வசனம் இப்படி சொல்லுகிறது. இது தேவனுடைய வார்த்தை. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து, அதாவது இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரத்திலே தன்னை பலியாய் கொடுத்து அவர் சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாய் சாபத்தின் வல்லமிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையாக்கத்தான் அவர் சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை சாபத்தின் வல்லமையிலிருந்து அந்த கருமத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வதித்து வாழ வைக்கும். அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் மரணத்தை ஜெயித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆகவே தான் இப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் இன்றைக்கும் செய்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கும் அப்படி ஒரு அற்புதம் செய்வார். அதற்காக இயேசுவை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இயேசுவே,
என் பாவங்களை மன்னியும், என் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை மாற்றும். நீர் எனக்காக மரித்தீர், எனக்காக ரத்தம் சிந்தினீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீர் என் வாழ்க்கையில் வாரும், எனக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி கூப்பிடுவீர்களா? அப்படியானால் இன்றிலிருந்து ஒரு அற்புதமான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். நாம் ஜெபிக்கலாமா? என்னோடு சேர்ந்து நீங்களும் இயேசுவை நோக்கி ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இதோ இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த சகோதரனுக்காக சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பாவத்தினாலும் சாபத்தினாலும் கட்டுண்டவர்களாய், இதுவுடைய கர்மம் என்று மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட பரிகசிக்கப்பட்ட நிலைமையில் வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். தகப்பனே, கல்வாரி சிலுவையில் எங்களுடைய பாவங்களை சாபங்களை சுமந்து தீர்த்ததை நினைத்தருளும். இயேசுவே, என் பாவங்களை மன்னியும். இயேசுவே, என் வாழ்க்கையில் வாரும். இயேசுவே, என்னுடைய பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் எனக்கு விடுதலையாக்கி என்னை ஆசீர்வதியும் என்று யார் யார் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது இப்பொழுது உம்முடைய மகிமையின் பிரகாசம் கடந்து வருவதாக. தகப்பனே, இப்பொழுதே உம்முடைய வெளிச்சம் இவர்களுடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த பாவ இருள் விலகி போகட்டும். சாபமாகிய இருள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பொல்லாத பிசாசாகிய இருள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்று முதல் அவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும். தகப்பனே, மெய்யான சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் அவளுக்கு கொடுத்து ஆசீர்வதியும். தகப்பனே, நீர் அவளை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன் அல்லவா? இன்று முதல் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீர் மாற்றுவீராக. ஆண்டவர் அப்படி ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே இந்த திரைச்சித்திரத்தின் மூலம் உங்களை சந்தித்திருக்கிறார். இந்த இயேசு உங்களை நேசிக்கிறபடியினால் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இயேசுவை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். அவர் உங்களோடு கூட இருந்து கடைசி வரைக்கும் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாகவே வழி நடத்துவார். ஆமேன்.